சில தலைவர்கள் தன் சுயநலத்துக்காக அவர் வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார். இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்க சமயத்தில் நாங்கள் 2009 பேரூர் ஆதீனம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆதீன மடம். அவங்க ஆதீனம் இடத்துல எல்லாம் நாங்கள் பேசி இதெல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2009 பல் சமய நல்லுறவு இயக்கம்னு ஆரம்பித்து பல்வேறு மத நல்லிணக்க விழாக்கள், ரம்ஜான், கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் நம்மெல்லாம் வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கல்லாம் அனைத்து மதத்திலையும் அழைத்து அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த இடத்துல வந்து அந்த பொங்கலை பற்றி, தமிழர்களை பற்றி, இந்தியாவை பற்றி நாங்கள் எடுத்துரைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். நிறைய பேருக்கு தேவைன்னு வந்தால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது இல்லை அப்படின்னு. இல்லை, அது கொரோனா காலத்தில் நம்ம வந்து வடநாட்டு மக்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க உணவு இல்லாமல். அப்போயே மனைவி வந்து ஒரு 5 சென்ட் இடமு அவங்க பேரில் இருந்தது, ஒரு 107 பவுன் நகை கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அதை கொடுத்து நம்ம மக்களுக்கு அது ஒரு நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. 107 சவரனுமே அப்படியே வித்துட்டோம். நூலகம் திறந்ததும் அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு. ஆமாம், அந்த சமயத்துல தானே இப்போ நம்ம டிவிக்கேல அமைச்சர் கூட ஆற தழுவி அந்த விக்கினேஸ் மினிஸ்டர் அந்த அமைச்சரை வந்து அந்த தொகுதியில் நடந்துச்சு. அந்த பகுதியில் வந்து தவறான இடம், அரசாங்க இடம் தான், அது தவறான நபர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே அந்த மக்கள் எல்லாம் லைப்ரரி கட்டி கொடுக்க சொன்னாங்க. அப்போது இன்றைய மாணவர்கள் வந்து என்னென்னா இன்ஸ்டா, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து லைப்ரரி வந்து உங்களுக்கு வந்து மெயினானது. ஒரு எல்லாரும் புத்தகம் வாசிங்க அப்படிங்கிறதுக்காக தான், இது நல்ல நோக்கத்துக்காக இந்த லைப்ரரி திறந்துருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 பேர்த்துக்கு உதவி செஞ்சுட்டேன்னா அந்த நாள் நல்ல நாள். வருஷம் 365 நாள். நான் எந்த நாள் அந்த நாளில் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு காலையில் எழுந்திரிச்சு காலையில் தொழுதுட்டு அப்படியே போய் மக்களை போய் சந்தித்து அவங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடுக்கு ஏதோ தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன்னா அந்த நாள் நல்லா. அதே நான் வந்து தொடர்ந்து ஒரு 25 வருஷம் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு ஆத்ம திருப்தி அந்த நாள் முழுக்க இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு யாரை சந்திக்க இருக்கோம்னா, பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரஃபி அவர்களை தான் சந்திக்கிறதா இருக்கோம். நிறைய மனிதர்களை சந்திக்கும் போது இவர் அன்பானவர், ஆற்றல் மிக்கவர் அப்படின்லாம் சொல்லும்போது இவரை எப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு தேவையான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மத ஒற்றுமையை நம்ம பார்த்துருப்போம், நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு தேரோட்டங்கள்லாம் நடக்கும்போது இஸ்லாமிய நண்பர்கள் அவங்களுக்கு தண்ணீர் தரதை, மோர் தரதை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து பின்னாடி இவர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார். இவர் ஒரு முயற்சியை எடுக்கிறார். அதன் பிறகுதான் இது தமிழகம் முழுக்க பரவி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆக இது சார்ந்து நிறைய பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கார். மத நல்லிணக்கம் மட்டும் இல்லை, இந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் தேவையோ தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னை வருத்திக்கிட்டு செய்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அது மிகை ஆகாது. அப்படியான ஒரு வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசுகிறதா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு இவரை ஒரு இந்த தேதிக்கு தேவையான மனிதர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசுகிறதா இருக்குது. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணமே வந்து ஒரு தெளிந்த நீரோட்டம் மாதிரி இருக்குது. நான் கேள்விப்படும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. முகமது ரஃபி சார் வந்து நிறைய பண்ணுறாருங்க, மாணவர்களுக்காக பண்ணுறாரு. குறிப்பாக இந்த மத ஒற்றுமை இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்னு. முதல்ல இந்த எண்ணம் எப்படி வந்தது சார்? இயக்கம் எங்கிருந்து ஆரம்பமாச்சு? நான் வந்து ஒரு கிராமத்தில், ஒரு தெலுங்குபாளையம் கிராமம் இல்லை, இன்றைக்கி சிட்டி, பேரூர் பக்கத்தில், அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். பிறந்து வளர்ந்து வரும்போது படிக்கும்போது எல்லாம் வந்து நான் வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் எல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த மதம், ஜாதி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சில சம்பவங்கள் தமிழ்நாட்டில் சில சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு நம்மளுக்கு வந்து என்னைய வேறுபாடாக பார்க்கறக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 25 வயசு வரைக்கும் கூட எனக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாது. தீபாவளி கொண்டாடுவோம், ரம்ஜான் கொண்டாடுவோம். எல்லோரும் என்ன இடத்துல வந்து பழகிறதெல்லாம் வந்து அன்பானவர்கள், மாமா, மாப்பிள்ளை, மச்சான் அப்படின்ட்டு பழகுவாங்க. அந்த உறவு முறை சொல்லித்தான் பழகுவாங்க. அது ஒரு 25 வயசில் வந்து நம்ம அவங்க கூட இருக்கும்போது 25 வயசுக்கு மேலே வந்து அதோட மாறுது.
ஓ. என்னை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வெறுப்பு இந்த மாதிரி எல்லாம் தோணுது. இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் எவ்வளோ சம்பவங்கள் ஏதோ நடந்தாலும் சில பேர் வந்து மனசுக்குள்ளே நம்மளை பார்க்கும்போது இதாக இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணணும், இந்தியாவுடைய இன்னைக்கு வந்து ஒரு வளர்ச்சி, இந்த நாட்டு மக்கள் 140 கோடி மக்கள் சுதந்திரம் வாங்குகிற காலத்திலிருந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு வரலாறு இருக்குது. எல்லா மதங்களும் ஜாதிகளும் இணைந்து தான் வந்து இன்றைக்கி வந்து நாம் வந்து ஒற்றுமையாக இருக்கோம். இந்த ஒற்றுமை தான் இன்றைக்கி வந்து உலகமே நம்மளை வந்து வியப்பாக பார்க்குது. பல்வேறு மொழிகள் பல்வேறு மதங்கள் இருந்தாலும் நம்ம இந்தியனாக இருக்கோம். இது ஏன் நம்ம வந்து இது ஒரு வளர்ச்சி, இந்தியாவோட வளர்ச்சி, 140 கோடி மக்களின் வளர்ச்சி. இது பாதிக்கப்படக்கூடாது. இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க பள்ளிவாசலில் கோயிலில் சர்ச்சுகளில் தான் இருக்கணும். அவங்கவுங்களில் வீடுகளில் இருந்துக்கலாம். வெளியே வரும்போது நம்ம எல்லோரும் இந்தியனாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து வளர்ச்சி அடையும். நம்ம வந்து உலகத்துக்கே நம்ம வந்து ஒரு வியப்பாக இருக்கணும்னா நம்ம ஒற்றுமை. அது சில தலைவர்கள் தன் சுயநலத்துக்காக அவர் வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார். இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்க சமயத்தில் நாங்கள் 2009 பேரூர் ஆதீனம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆதீன மடம். இன்றைக்கி தமிழ் வழி இதில் வந்து அவங்க பண்ணுறது கோயிலுக்கு சிறப்பு வழிபாடுகளாக தமிழ் வழி அவங்க ஆதீனம் இடத்துல எல்லாம் நாங்கள் பேசி நம்ம வந்து இதெல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2009 பல் சமய நல்லுறவு இயக்கம்னு ஆரம்பித்து பல்வேறு கருத்தரங்கள் பல்வேறு மத நல்லிணக்க விழாக்கள், ரம்ஜான், கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் நம்மெல்லாம் வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கல்னால் அனைத்து மதத்தினையும் அழைத்து அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த இடத்துல வந்து அந்த பொங்கலை பற்றி, தமிழர்களை பற்றி, இந்தியாவை பற்றி நாங்கள் எடுத்துரைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் முன்னெடுத்தோம். ஒரு 20 வருஷம் பக்கம் ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னெடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும், ஏன்னா இன்றைக்கி இந்தியா முழுவதும் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் வந்து இந்த முன்னெடுத்த நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து தமிழ்நாடே வந்து எங்களை பார்த்து செய்யுதுங்கும் போது எங்களுக்கு ஒரு நாங்கள் வந்து இதில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஆனால் ஒன்றுக்கு ஒன்றா பழகிட்டு இருந்த சமயத்தில் நீங்கள் சொன்ன சம்பவம் எனக்கு புரியுது. கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. அதன் பிறகு அந்த ஒற்றுமையில் ஒரு விரிசல் வருது. அப்போ இது சரி செய்யணுன்றது தான் உங்களுடைய நோக்கமாக மாறும். ஆமாம். அது வந்து என்னென்னா, அன்றைக்கி ஒரு கசப்பான சம்பவம் நடந்துருச்சு. நாமெல்லாம் வந்து யாரு கூட நாமளும் வந்து மற்ற மத இல்லை, நீங்கள் சொல்கிறது அப்போ அந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே மாமா மச்சான் அந்த உறவு முறை தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அதில் வந்து இன்னைக்கு என்னைய வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூரில் பல பேர்த்துக்கு என்னை தெரியும். இன்றைக்கும் கூட என்னை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அதில் ஒரு இன்பம் அது நம்ம வந்து அது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. புரியுது. சில கசப்பான சம்பவங்கள்னால சில நபர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கெல்லாம் ஒற்றுமையாக சமூக ஒற்றுமை நல்லிணக்கத்தோடு எல்லாருமே வந்து இப்போ இந்த விழாக்கள் இந்த மாதிரி போகிறாங்க, திருமணத்திற்கு போகிறாங்க, அவங்க எங்கள் வீட்டு திருமணத்துக்கு வராங்க. இப்போல்லாம் சகஜமாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு நாட்டினோட வளர்ச்சியே வந்து நான் வந்து அரசியல் தலைவர்களுக்கு சொல்கிறேன், ஆட்சியாளர் யாராக இருந்தாலும் இந்த ஒரு ஒற்றுமை தான் நம்மளுடைய நாட்டை வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். இந்த ஒற்றுமையில் வந்து யாரு குந்தகம் விளை வச்சாலும் எந்த மதமாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி உலகமே நம்மளை பார்த்து வைக்கிறதுக்கு காரணமே நம்ம வந்து ஒற்றுமை தான். இந்த சுதந்திரம் வாங்குறதுக்கும் இந்த நாட்டில் எல்லாருமே பாடுபட்டாங்க. அதனால் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை பேசி தீர்த்து கொள்ளலாம். ஒற்றுமை என்பது அந்த நாட்டினோட வளர்ச்சிக்கு அதை முன்னெடுக்கணும் தான் நாங்கள் இது செய்கிறோம். இன்னைக்கு வந்து நாங்கள் வெற்றி கண்டிருக்கோம். எங்களுக்கு முழு ஆத்ம திருப்தியாக இருக்குது. இன்னைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்று வருஷத்துக்கு ஒரு 10 நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் இஸ்லாமியர், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் அனைவரும் கலந்து கொள்வது பார்த்தா நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது எடுத்த முன்னெடுப்பு வந்து எங்களுக்கு வெற்றி தருது. நாங்கள் ஆத்ம திருப்தியோடு இதை நாங்கள் செஞ்சோம். சொன்ன மாதிரி இப்போ தொடர்ந்து ஒரு 20 வருஷம் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க இதுக்காக. அப்படிங்கும்போது நிறைய நான் கேள்விப்படும்போது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நிறைய பேருக்கு தேவைன்னு வந்தால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது இல்லை அப்படின்னு. அதுக்காக உங்களுடைய இந்த மனைவியோட நகையெல்லாம் கூட நீங்கள் வச்சு செஞ்சீங்கன்னா என்ன செய்யணுன்றது எல்லாருக்கும் தோணும். அந்த நகையெல்லாம் வச்சு செய்யணுன்றது எப்படின்னு எனக்கு தெரியல. என்ன நடந்தது சார்? அப்போ
இல்லை அது கொரோனா காலத்தில் நம்ம வந்து அன்னைக்கு வந்து மக்கள் வடநாட்டு மக்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க உணவு இல்லாமல். ம். அப்போ என் மனைவி வந்து ஒரு ஒரு 5 சென்ட் இடமு அவங்க பேரில் இருந்தது. ம். ஒரு 107 பவுன் நகை கொடுத்தாங்க. ஓ. அதெல்லாம் வந்து அதை கொடுத்து நம்ம மக்களுக்கு அது ஒரு நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. ம். இருந்தாலும் அன்னைக்கு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் செய்யுங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னாங்க. ம். அந்த 2 கொரோனாலையும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்டவருக்கு நாங்கள் உணவளிச்சோம். 107 சவரனுமே அப்படியே வித்துட்டோம். அப்புறம் இடம் இருந்து கொஞ்சம் அவங்க பேரில் ஆ. அதையும் விற்று நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு ம். நாங்கள் வந்து உணவு கொடுத்தோம். அது எங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பில்லை, என் ஆத்ம திருப்தி. ம். அது வந்து மனசுக்கு வந்து அது யாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சது வந்து இறைவன் கொடுத்த பாக்கியமா நினைக்கிறேன் அது. உண்மையாவே ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வந்துடுது என்னன்னா, இப்போ யாராவது வீட்டில் கணவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா மனைவி அவ்வளோ சீக்கிரம் ஒத்துழைப்புன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ம். மனைவியே நகை எடுத்து கொடுத்துருக்காங்கன்றீங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்க பலமா இருக்காங்க? அது வந்து புரிதல் தான். நான் வந்து திருமணமாகி எனக்கு 21 வருஷம் ஆச்சு. ஸோ சர்வீஸ் 20 வருஷம், திருமணம் 21 வருஷம்னா கிட்டத்தட்ட கல்யாணம் ஆமா, புதுசுல இருந்தே ஆமா. நீங்க அது அவங்க கிட்ட நான் வரும்போதே சொல்லிட்டேன், எனக்கு வந்து மக்களுக்காகத்தான் நான் வாழணும் ம். அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். ம். அதனால என் மனைவி வந்து அதில் வந்து எனக்கு கட்டுப்பாடு எதுவும் விதிக்கிறது இல்லை. ம். அதனால அவங்க வந்து எனக்கு என் மனைவி வந்து ஒரு உறுதுணையாக இருக்காங்க. நான் சேவை செய்யறதுக்கு வந்து உறுதுணை வந்து அவங்க தான். ம். ஏன்னா அவங்க எப்போ எனக்கு பணம் கேட்டாலும் ம். அவங்க தருவாங்க. ம். நான் என்னென்ன சேவை செய்யறதுக்குன்னா அவங்களும் நிறையா உதவி செய்கிறாங்க. நாங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக பல்வேறு பேர்த்துக்கு வந்து பல 100 பேர்த்துக்கு திருமணம், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல், படிப்பு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து யாரிடமும் ₹1 வாங்காமல் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாருக்கிட்டையும் டொனேஷன் அப்படின்னு. ஆமாம். நான் கொஞ்சம் சம்பாதிப்போம், ஆ. சம்பாரித்து அதில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய தொழிலில் வர வருமானத்தை வச்சு தான் தொழிலில் வருமானம் வர்றது தான் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ம். என்ன அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே எங்களுடைய இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வேதங்கள்லேயும் சொல்லுது தர்மத்தை பற்றி. குர்ஆனில் அதிக இடத்துல வந்து தர்மம் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு பல்வேறு பக்கத்தில் அதிகமான இடத்துல இருக்குது. ம். அப்போது எனக்கு வந்து என்ன அப்படின்னா, காலையில் எனக்கு வந்து நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 பேர்த்துக்கு உதவி செஞ்சிட்டேன்னா அந்த நாள் நல்ல நாள். ம். வருஷம் 365 நாள் நான் எந்த நாள் அந்த நாளில் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு காலையில் எழுந்திரிச்சு காலையில் தொழுதுட்டு அப்படியே போய் மக்களை போய் சந்தித்து அவங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடுக்கு ஏதோ தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன்னா அந்த நாள் நல்ல நாள். அதே நான் வந்து தொடர்ந்து ஒரு 25 வருஷமாக பின்பற்றுறேன். ம். எனக்கு அந்த ஒரு ஆத்ம திருப்தி அந்த நாள் முழுக்க இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி இது தொடர்ந்து நான் செய்வேன். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த பணியை, அந்த சேவையை தொடர்ந்து செய்கிறதுனால தானே முதல்வர்கிட்ட உங்களுக்கு விருதும் கிடைச்சிருந்தது. அது அந்த விருது வாங்கினது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம். அந்த விருது வந்து நான் வந்து கேட்கவே இல்லை. 2022 நினைக்கிறேன். அந்த விருது வந்து கோட்டை அமீர் மதன் நல்லிணக்க விருது. அது டிவியில் ஓடும்போது தான் எனக்கே தெரியும் எனக்கு விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காவல்துறை எல்லாம் கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல. உங்கள் பேர், அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, டிவியில் வரும்போது தான் எனக்கு விருதுன்னு கொடுத்தாங்க. அதனால் நம்ம வந்து நாம் என்ன செய்கிறோமோ அது வந்து தமிழக அரசு கண்காணிக்குது. அது நம்ம வந்து உண்மைதான். இது தொடர்ந்து நான் வந்து வாழ்க்கை முழுவதும் என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பேன். வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வந்து தர்மம் செஞ்சுட்டே இருங்க, 4 பேர்த்துக்கு உபகாரமாக இருந்துகிட்டே இருங்க. இதுதான் வாழ்க்கையின் வெற்றிங்கிறத என் குழந்தைகளுக்கும் நான் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பின்னாலும் இது தொடரணும் அப்படிங்கிறத என்னோட இது. என்னெல்லாம் செஞ்சது உண்டு சார்? ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மத நல்லிணக்கம் அப்படின்றது முதன்மையாக இருந்தாலும் மாணவர்கள் நலன் மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறத பார்க்க முடியுது. என்னெல்லாம் செஞ்சது உண்டு? ஏன்னா நூலகம் திறந்திருக்கீங்க, அந்த மாதிரி என்னெல்லாம் செஞ்சது உண்டு? அதை நம்ம வந்து விளையாட்டு போட்டி நடத்தி அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கோம். மாணவர்களுக்கு வந்து கல்விக்கு ஏதோ ஒன்று உதவி செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம 20 ஆண்டு காலமாக எத்தனையோ மாணவர்கள் வந்து ஃபீஸ் கட்டாமல் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அதே மாதிரி அந்த போதை இன்னைக்கு வந்து ஒரு 5 ஆண்டு காலமாக போதை வந்து மிகப்பெரிய ஒரு இது. ட்ரக்ஸுக்கு நிறைய மாணவர்கள் அடிக்ட் ஆகியிருக்காங்க. அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு சில குறும்படங்கள்லாம் எடுத்தோம். அதையும் எடுத்து நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த போதைக்கு எதிராக தான் இப்போ தொடர்ந்து நாங்கள் வந்து செயல்பட்டுட்ருக்கோம். ஏன்னா அந்த நாட்டுக்கு வந்து எப்படி மதம்
மத நல்லிணக்கத்தோடு சமய நல்லிணக்கத்தோடு வாழணுமா, போதை இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறது அந்த மக்கள் மாணவர்களிடத்துல கருத்தரங்கம் நடத்தி சில காலேஜில் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த என்னுடைய வாழ்க்கையில் நடந்து என் கண்ணு முன்னாடி நடந்தது. எத்தனையோ இளைஞர்கள் 18 வயசில் 19 வயசில் ஒரு தவறான பழக்கத்தினால தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பமெல்லாம் இன்றைக்கி வந்து நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. இது வந்து போதைக்கு எதிராக நாங்கள் நிறையா நடத்திட்டுருக்கோம். இனிமேலும் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்களை சந்தித்து நாடகங்கள் மூலமாகவும் குறும்படங்கள் மூலியமாகவும் கருத்தரங்கு மூலியமாகவும் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இது நாங்கள் தொடர்ந்து இதையும் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. நாட்டிற்கு வந்து மத நல்லிணக்கத்தோடு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க இது வந்து நாங்கள் செய்கிறோம். இந்த நூலகம் திறந்ததும் அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு. ஆமாம், அந்த சமயத்துல தானே இப்போ நம்ம டிவிக்கில் அமைச்சர் கூட ஆற தழுவி அதெல்லாம் எப்படி இருந்தது சார்? அது வந்து நம்ம அந்த விக்கினேஷ் மினிஸ்டர் அவர் சரி, அந்த அமைச்சரை வந்து அந்த தொகுதியில் நடந்துச்சு. அந்த பகுதியில் வந்து இந்த தவறான இடம் ஒரு அரசாங்க இடம் தான், அது தவறான நபர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே அந்த மக்கள் எல்லாம் லைப்ரரி கட்டி கொடுக்க சொன்னாங்க. அப்போது இன்றைய மாணவர்கள் வந்து என்னென்னா இன்ஸ்டா இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து லைப்ரரி வந்து புக்கு உங்களுக்கு வந்து மெயினானது. ஏன்னா புத்தகம் படிக்கவில்லை என்றால், வாசிப்பில்லை என்றால் யாரும் வந்து உயர்ந்த இடத்துக்கு வர முடியாது. இன்றைக்கி எல்லாருமே வந்து இன்ஸ்டாவில் தான் இருக்காங்க. அதனால் அந்த மாணவர்கள் இடத்துல எல்லாரும் புத்தகம் வாசிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த லைப்ரரி திறந்திருக்கோம். இனியும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நாங்கள் செஞ்சுருக்கோம். திருமண உதவி என்னெல்லாம் உண்டு சார்? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமணத்துக்கோ இல்லை அவங்களுடைய வளைகாப்பு, கல்வி, இந்த மாதிரி நிறைய அந்த வளைகாப்பெல்லாம் முதல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது நாங்கள் மெயினாக எடுத்திருக்கிறது வந்து இந்த போதைக்கு எதிராக தான் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தணும். நிறைய கல்லூரிகளை சந்தித்து அங்கே வந்து போகணும். தமிழ்நாடு முழுவதும் இது வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அது வந்து இன்றைக்கி வந்து என்னதான் காவல்துறை நம்ம வந்து அவங்க எதிராக இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுற காவல்துறை. தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் இந்த சமூக அமைப்புகள், இந்த அதே மாதிரி பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து முன்னெடுத்தால் மட்டும்தான் இதை வந்து ஒழிக்க முடியும். நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ என்ன அப்படின்னா, இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த போதை ஒழிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஆன்மீக பெரியோர்களை வைத்து சாமியார், அந்த பள்ளிவாசலில் இமாம், சர்ச் ஃபாதர் இவங்களையெல்லாம் வச்சு செய்யும் போது தான் அது வந்து சீக்கிரம் ரீச் ஆகும். இது வந்து என்னதான் பண்ணாலும் ஆன்மீக மூலியமாக இவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் எடுத்துருக்க முன்னெடுக்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து நீங்கள் வந்து பள்ளிவாசல்லையோ சர்ச்சிலேயோ கோயில்லையோ பிரசங்கம் பண்ணுங்கள். இந்த போதைக்கு எதிரானது எல்லா மதமும் என்ன சொல்லுதுன்னா போதை வேண்டாம் தான் சொல்லுது. அதனால் சமய நல்லிணக்கத்தோடு இருந்த சொல்லுது. யாரும் வெட்ட சொல்லலை, குத்த சொல்லலை, குண்டு வைக்க சொல்லலை. எல்லா மதமும் ஒற்றுமையாக தான் இருக்க சொல்லுது. மனிதனை நேசின்னு தான் சொல்லுது. அதையும் நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். போதையில்லா சமூகத்தை உருவாக்க எங்களுடைய பங்கும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல. சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷ பயணத்தில் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி பேசணுன்னா இந்த பல்சமய நல்லுறவு இயக்கம் என்னெல்லாம் செஞ்சுருக்கு சார்? எவ்வளோ திருமணம் செஞ்சுருக்கு? என்னெல்லாம் நாங்கள் வந்து 100க்கு மேற்பட்டவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கோம். ஏழை எளியோருக்கு. அதே மாதிரி கல்வி வந்து 300 பேர்த்துக்கு நாங்கள் வந்து செஞ்சுருப்போம். அதே மாதிரி ஆப்ரேஷன் நல்லிணக்க பணிகள் எங்களுடையது வந்து மிகப்பெரியது, ஆழப்பெரியது. ஏன்னா சாமியார், ஒரு ஃபாதர், ஒரு இமாமை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துறது இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து மிகப்பெரியது. ஏன்னா அது வந்து மற்ற மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு உள்ளத்தில் அவங்கள வந்து அந்த 3 பேர் ஒன்றா பார்க்கும்போது அவங்களுடைய உள்ளமே மாறும். இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது எங்களுடைய பணியில் சிறப்பான பணி. இது தொடர்ந்து தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த நாட்டுக்கு இது நல்லது. சமய நல்லிணக்கம் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அந்த போதையில்லா சமூகம் தான் நாட்டின் வளர்ச்சி. இதை வந்து முன்னெடுக்கிறதுக்கு எங்களுடைய இயக்கம் தொடர்ந்து செயல்படும். எங்களையும் வந்து என்னென்னா, இப்போ சாமியார் இருக்கார், அடிகளார் இருக்காருன்னா அரவணைக்கிறாங்க எங்களையெல்லாம். ஃபாதர் இருக்கிறாருன்னா அரவணைக்கிறாங்க. இமாம் இருக்காங்கன்னா நாங்கள் சாமியை கூப்பிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறோம், சந்தோஷமாக வரவேற்காங்க. பள்ளிவாசலில் இமாமை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறோம், அந்த மடத்துக்கு போகிறோம், அவங்களும் சந்தோஷமாக போகிறாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறோம், அவங்களுக்கு எங்களை வந்து அன்பாக
அரவணைச்சு வரவேற்கிறாங்க. இதுதான் நாட்டினுடைய வெற்றி, இந்தியாவின் வெற்றி. தொடக்கத்துல ஒரு அறிமுகத்துல சொல்லியிருந்தேன், ஒரு தேவையான மனிதரா இருக்கீங்கன்னு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம செய்திகளை பரவலா பார்க்குறோம். ஏதாவது ஒரு இந்து பண்டிகை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இஸ்லாமிய நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் நின்று அதை வரவேற்கிறது, கொண்டாடுறது, எல்லாருமே ஒண்ணா இருக்கிறது அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் ஒரு விதை அப்படின்றது அது நம்ம கிட்ட தான் இல்லையா? ஏன்னா அதெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கும்போது இந்தியாலேயே ஒரு தனித்துவமான மாநிலமா தமிழ்நாடு திகழ்வதற்கும் இது ஒரு மிகப்பெரிய காரணம். சோ அதுக்கான மையப்புள்ளியாவும் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு செய்தியில் நீங்க பாக்குறீங்க? ஆமா ஆமா, அது எனக்கு அதுதான் நான் சொல்லிட்டேனே. நான் ஒரு 20 வருஷம் உழைப்புக்கு கிடைத்த எனக்கு வெற்றி. நான் அந்த இயக்கம் 2009 ஆரம்பிச்சேன், ரெஜிஸ்டர் பண்ணி. அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்காது, ஒரு வெறுப்பாக தான் இருந்தது. இன்னைக்கெல்லாம் எல்லா கோயில்லையும், எல்லா சர்ச்சு, எல்லா மசூதிகள்லையும் எல்லா மதத்துக்காரங்க நின்று இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், எங்கள் இயக்கம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த ஜேர்னியே ஒரு ரொம்ப அழகானதாக இருக்கு. இன்னைக்கு தேதியில் சார், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இதுவுமே பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாணவர்கள் குறித்து நிறைய உங்களுக்கு சிந்தனை இருக்கிறதுனால நிறைய இளைஞர்கள் தன்னெழுச்சியா இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக டெல்லியில போராட்டம், பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாட்டிலையும் அந்த போராட்டங்கள்லாம் நடக்குது. இது எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு ஜென்சி காலம்தான். அது இளைஞர்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதித்து காட்டக்கூடியவர்கள் இளைஞர்கள். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அது தவறாக தெரியுது. நீட்டு அப்படிங்கிறது இது நாட்டுக்கு தேவையில்லைன்னு தெரியுது. மாணவர்கள் ஒரு வருஷம் +2 முடித்து ஒரு வருஷம் படித்து அந்த எக்ஸாமில் தவறு நடந்து மீண்டும் ஒரு எக்ஸாம் எழுத சொன்னால் தற்கொலைகள் நடக்கும். மன வருத்தம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். தற்கொலைக்கு தூண்டுறது இந்த நீட்டு. அதனால் எப்போவுமே தமிழ்நாடு தான் முதல் 2014 இந்த நீட்டை கொண்டு வந்திருந்தாலும், ஆனால் தமிழகம் தான் முதலாக இது எதிர்த்துட்டே இருக்குது. இன்றைக்கி வட இந்தியா பூரா இருக்குது. ஆனால் கட்டாயம் நீட்டு நீக்கப்பட வேண்டியது தான். நேற்று கூட ஒரு காமராஜர் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு முதலமைச்சருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது காமராஜர் ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வாங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. அந்த அப்ளிகேஷன் நல்லா பார்த்துருக்காரு. அப்ளிகேஷன் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சில அப்ளிகேஷன் மட்டும் சில மாணவர்களுக்கு மட்டும் அந்த சீட்டை கொடுத்துருக்காரு. அவருக்கு கோட்டா வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா கையெழுத்து போட்டவங்களுக்கெல்லாம் யாருக்குமே காமராஜர் ஐயா சீட் கொடுக்கல. யார் கைரேகை, அவங்க அந்த குழந்தையோட பெற்றோர் யார் கைரேகை வச்சாங்களோ அவங்கள டாக்டர் ஆக்கியிருக்காங்க. அப்போது இன்னைக்கு சமூகம் என்னென்னா அந்த மாதிரி எல்லாம் இருந்த மாநிலம் இன்னைக்கு கல்வி நீங்கள் மிகப்பெரிய கல்வியில் சிறந்த மாநிலம் நம் தமிழ்நாடு. இந்த பொருளாதாரத்துலேயும் சரி, கல்வி, தொழில் எல்லா வளர்ச்சியிலையும் நம்ம தமிழ்நாடு. அந்த மாணவர்கள் நீட் எழுதும்போது அவங்களுக்கு ஒரு வருஷம் மீண்டும் எழுதுகிறாங்க, 2 வருஷம் எழுதுகிறாங்க, 3 வருஷம் எழுதுகிறாங்க. வடநாடுகளில் எல்லாம் அவங்க அந்த மொழியே தெரியறதுல அவங்க பாஸ் ஆயிடுறாங்க. அப்போது இது நீட்டு இவங்க போராடுறது சரிதான். நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாது அப்படின்ற. ஆமாம், ஜென்சி இன்னைக்கு இளைஞர்கள் சார் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க சார். அவங்க தேர்ந்தெடுக்கிற லைஃப் நல்லா தான் இருக்கு. அதனால் தவறான இளைஞர்கள்ல தவறான பாதைக்கு நம்ம இளைஞர்கள் போக மாட்டாங்க. ஆனால் நல்ல வழியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் வரவேற்கக்கூடியது, எல்லாரும் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தொடர்ச்சியாக ஒரு 20 ஆண்டு கால பயணம் அப்படிங்கும்போது யாருக்காக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு அயற்சி அப்படின்றது இருக்கும். நீங்கள் இது பிரியமாக செய்யும்போது கூட என்னைக்காவது ஒரு நாள் வேண்டாம்ப்பா இதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சது உண்டா? அப்படியெல்லாம் எனக்கு அது என்ன அப்படின்னா, எனக்கு அது ஒரு போதை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சில பேர்த்துக்கு தண்ணி அடித்தா போதை, சில பேர்த்துக்கு நிறைய பூமி வாங்கினா போதை, நிறைய நகை வாங்கினா போதை. எனக்கு பணம் சம்பாதிக்கிறது போதை. என்னை பொறுத்தளவுக்கு இது செய்யறது எனக்கு ஒரு போதை மாதிரி ஆயிப்போச்சு. மக்களுக்கு சமூகத்துக்கு செய்யறது இது ஒரு எனக்கு போதை ஆகிப்போச்சு. அது என்னுடைய நான் மரணிக்கிற வரைக்கும் நான் செஞ்சுட்டே இருப்பேன். என்னுடைய குழந்தைகளும் செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நான் அதை உருவாக்கி இருக்கேன். புரியுது. இவ்வளோ வருஷம்னா நிறைய அனுபவம் இருக்கும். நான் ஏதோ ஒன்று கேட்குறேன் சார். நீங்கள் மறக்கவே முடியல, உண்மையாகவே அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கி ஒரு உதவி செஞ்சோம்,
அதனால அவங்க இன்னைக்கு நிம்மதியா இருந்தாங்க. அது எனக்கு மறக்கவே முடியாது வாழ்க்கையிலன்னா ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. அதில் வந்து நிறைய மாணவர்கள் படித்து இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு இருக்காங்க. எனக்கு ஒரு சம்பவம் வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து வியாழக்கிழமை இரவு வந்து ஒருத்தர் வந்து பள்ளி வாசலில் சந்திக்கிறேன். அவர் வந்து தொழுதுட்டு இருக்காரு, ரொம்ப அழுகிறாரு. என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், எனக்கு நகை இல்லை, ஒரு மாப்பிள்ளைக்கு எடுக்கிறதுக்கு நகை இல்லை, அரிசி இல்லை கல்யாணத்துக்கு, மண்டபத்துக்கு கூட காசு இல்லை. இது ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு வந்து யார்கிட்ட கேட்டாலும் 500 ரூபா 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதனால என்னால் முடியல, வீட்டில எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. மண்டபத்துக்கு 10,000 கொடுத்தா தான் மண்டபத்துக்குள்ளேயே போக முடியும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் வாங்க அப்படி சொல்லி. நீங்கள் வந்து அவர் சந்திச்சது அவர் தொழுகையில் அழுதுட்டு இருந்தார். அப்போ ஏன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி சொன்னார். இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னார். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு 10,000 கொடுக்கணும், அரிசி வாங்குறதுக்கு 5,000 ரூபா வேணும், மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்குறதுக்கு ஒரு 8,000 ரூபா வேணும், இப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு சொன்னார். ஒரு 50,000 ரூபாய்க்கு. அவர் சரி வெள்ளிக்கிழமை காலையில் வாங்க, நான் 50,000 ரூபா அவருக்கு கொடுத்தேன். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எப்படி இருந்தது சார்? ஏன்னா அவருடைய பிரார்த்தனை தெரியுது. அது எனக்கு அது கொடுக்கும்போது அவரு பிரார்த்தனை, நீங்க வந்து எல்லா மனிதரும் வாங்குறவங்க எல்லாம் பிரார்த்தனை செய்யறாங்கன்ட்டு நினைக்க கூடாது. இல்ல, மேல இருக்க இறைவன் வந்து சந்தோஷப்படுறான், அந்த ஒரு சந்தோஷம் போதும். மனிதன் நம்மளுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், மனிதன் நம்மளை நினைச்சு பார்க்க வேண்டாம், இறைவன் நம்மளை வந்து அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த 50,000 ரூபாய்க்கு எனக்கு வந்து ஒரு சம்மதமே இல்லாமல் ஒரு வியாபாரத்தில் ஒரு 3 டேஸில் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடச்சிது. சம்மதமே இல்லாமல் ஒரு வியாபாரம் செய்யும்போது அந்த 50,000 செலவு பண்ணதுக்கு எனக்கு வந்து ஒரு 3 நாள்லேயே எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடச்சிது. சம்மதமே இல்லாமல் ஒரு வியாபாரத்துக்கு போனோம். அப்போ எனக்கு ஒருத்தர் வந்து 5 லட்சம் ரூபாய் இந்த எடுத்து கொடுத்தாரு. எனக்கு என்ன 10 மடங்கு எனக்கு வந்துருச்சு. அது எனக்கு கிடைக்கும். அதான் கொடுப்பான் அப்படிங்கிறது இறைவனுடைய வாக்கு, அது வேறு விஷயம். என்னுடைய நிகழ்ச்சி நான் வந்து என்னென்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, கொரோனாவில் நகை விற்றாரு, எனக்கு வந்து இடம் விற்றாரு, சொத்து விற்றாரு, பணம் செலவு பண்ணார் அப்படின்ட்டு. எனக்கு வந்ததை சொல்லணும் இல்லையா? புரிஞ்சுட்டிங்களா? நான் 100 பவுன் விற்றேன், 107 பவுன் விற்றேன் அப்படிங்கிறதுல எனக்கு கிடைச்சது சொன்னால் தானே மற்ற மக்களுக்கு இறைவனோட அருள் தெரியும். புரிஞ்சுங்களா? இறைவனோட அருள் என்னங்கிறது தெரியும் இல்லையா? வல்லமை என்னன்னு தெரியும். அப்போது நான் செய்யறதை மட்டும் சொல்லக்கூடாது, எனக்கு வந்தது சொல்லணும் இல்லையா? நான் எவ்வளவோ செலவு பண்ணேன், நான் நகை கொடுத்தேன், ஆனால் எனக்கு இறைவன் அப்போவே கொடுத்துட்றான். இறைவன் வந்து திருப்பி ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துட்றான். நாம் என்ன நினைக்கிறோம், கொடுத்தா வராதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எனக்கு பல்வேறு விஷயங்கள், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை சொல்லுவேன். ஒரு திருமணத்துக்கு 50,000 மட்டும் இல்லை, எவ்வளவோ விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கு திடீர்னு ஒரு 2 லட்சம் ரூபா கேட்டார் ஒருத்தர், யாருமே இல்லை, நான் போய் கொடுத்தேன். அது எனக்கு எப்படியோ திருப்பி வந்துடுது. எப்படி வருதுன்னா 10 மடங்காக வருது, 5 மடங்காக வருது. நான் வந்து அனுபவித்திருக்கேன். அனுபவித்தது நான் சொல்கிறேன். நான் எனக்கு கிடைச்சது அதை சொல்கிறேன். நான் கொடுத்தது மட்டும் நான் சொன்னோம்னா இறைவனுக்கு வந்து இதாயிடும். எனக்கு திரும்பி வந்துருச்சு. அது எத்தனை மடங்கு? 5 மடங்கு, 10 மடங்கு, 20 மடங்காக வந்து. அதனால எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ என்னென்னா, இறைவன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள், துர்மரணத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிபடுது, ஒரு நாளைக்கு விரல் போகணும்னு இருக்கும், ஒரு சின்ன காயத்தோடு போகும். தர்மத்தை கொண்டு தான் நீங்கள் வந்து தூய்மை அடைய முடியும். அதாவது தவறான வழியில் நாங்கள் வந்து பணம் ஈட்டுறதில்ல, அது நேர்மையாக சம்பாரிச்சு. ஆமாம், அதே வந்து தர்மம் தானே. உங்களை வந்து கஷ்டப்படுத்தி உங்களை பிடிச்சி நான் வந்து பணம் சம்பாதிக்கிறது அது நான் வந்து தர்மமாகாதுல்ல. உங்களை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வந்து தர்மமாகாது. நீங்கள் சந்தோஷத்தோட நான் உங்களுக்கு 10 ரூபா சம்பாரிச்சு தர்றேன், நீங்கள் எனக்கு 1 ரூபா கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். அது நான் செஞ்சிட்ருக்கேன். அதில் முழு திருப்தியாக இருக்கேன் நான். ஸோ இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் எது மறக்க முடியாதுன்னா அந்த சம்பவம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் இப்போ ஒரு சம்பவத்தை சொன்னேன். நான் அந்த திருமணத்துக்கு வந்து அவங்க வந்து காலையில் வந்து 50,000 ரூபா கொடுத்தேன். அவர் வந்து உங்களுக்காக நான் வந்து வேறு சம்பவம் மறக்க முடியாதுன்னா வேறு எதாவது நிறைய விஷயங்கள். இந்த 2 லட்சம் ரூபா ஆப்ரேஷனுக்கு கொடுத்தது. நான் வந்து இது நிறைய வந்து என் பையனுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு, கால் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, கால் எடுக்கணும்னு சொன்னாங்க.
அப்போ வந்து என்ன அப்படின்னா நான் வந்து அப்போ வந்து அதெல்லாம் நான் நினைக்கல. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். ம் ஒரு ஒரு 500 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டேன். ம் அடுத்த நாள் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ம் இதெல்லாம் ஒரு கால் அதிசயம் தானே. எடுக்கணும்னு சொன்னவங்க, ஆனா அது ஆமா. தேவையில்லை. காலையில் எடுக்க வேண்டியது வேண்டான்னு சொன்னாங்க. ஆ காலையில் எடுக்கணும்னாங்க. ம் அப்போது திடீர்னு வந்து நான் வந்து என்ன பண்ணேன், நான் எல்லாம் போகல, இறைவன் கிட்ட போய் உட்காந்துட்டேன். நான் 500 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டேன். ம் அந்த நேரத்துக்கு ஒரு எத்தனையோ பேர்த்துக்கு உதவி செஞ்சுருப்பேன். ம் பொருளாதார உதவி அந்த நேரத்துக்கு வந்தவங்களுக்கு அந்த நேரம் உதவி செஞ்சுருப்பேன். அது என்ன சொன்னாங்க, நான் ஈவினிங் போகும்போது வேண்டாங்க இப்படியே ஆப்ரேஷனே பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். புரியுது. அப்போது தர்மத்தை கொண்டு தான் ம் நம்ம இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியும், மறு உலகத்தில் வெற்றி. தர்மம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களா அது உங்களுடைய குழந்தைகளுக்கும் நம்ம நம்ம வருகின்ற சன்னதிகளுக்கு அது வந்து பெரிய சொத்து. எஸ். நான் 100 ஏக்கரா வச்சுருக்கேன், அது நம்மளுக்கு பின்னாடி வராது. ம் நான் 100 பேர்த்துக்கு நான் இது செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பின்னாடி வரும். இப்போ உணவு கொடுக்கறதுன்னு சொல்லும்போது நிறைய பேர் பசி ஆற்றுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னு, ஆனால் நிறைய பிரியாணியாவே நீங்க கொடுக்குறீங்கன்றது என்ன? ஆமாம். உணவுன்னா சரி அந்த சமயத்துல முடிஞ்ச அளவுக்கு தருவாங்க, அது பிரியாணியா தான் கொடுக்கணுன்றது அது. அது என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கொரோனாவில் நம்ம வந்து வடநாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். ம் 2வது கொரோனாவில் என்ன பண்ணோம், எல்லோரும் வந்து முட்டை சிக்கன் எல்லாம் சாப்பிட்டா கொரோனா வராது அப்படின்னாங்க. ம் அதனால நாங்கள் ஒரு திருமணம் மண்டபம் பிடிச்சி ம் டெய்லி வந்து ஒரு 5000 பேர் 6000 பேர்த்துக்கு ஆளுகள் எல்லாம் போட்டு பிரியாணி கொடுத்தோம். ம் அது கொரோனாவை வந்து அழிக்கக்கூடியது முட்டை சிக்கன் இருந்து சாப்பிட்டா வராதுன்னு சொன்னாங்க. அதனால எதிர்ப்பு சத்து ஒரு எதிர்ப்பு சக்தி வரும்னு அதனால பிரியாணி போட்டோம். ஓ அதுதான் அது. ஆமாம் 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 ஆமாம். எனக்கு கொடுக்குற நீங்கள் வந்து நான் என்ன சாப்பிட்றேன்னா தன் சகோதரன் கொடுன்னு சொல்லி தான் குரான் சொல்லுது. ம் நான் என்ன விரும்புகிறேன்னா அதுதான் கொடுக்கணும். ம் நான் நல்லது சாப்பிட்டு போட்டு பழைய சோறு கொடுத்தா அது வந்து தர்மம் ஆகாது இல்லையா? ம் நான் பிரியாணி சாப்பிடணும், நீங்களும் பிரியாணி சாப்பிடணும். ம் என்ன சொல்கிறீங்க? என்ன சாப்பிட்றோமோ அதே அதுதான் ஈக்குவல், ம் அதுதான் எல்லாத்துக்கும் சமமானது. ம் நான் வந்து பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு பழைய சோறு கொடுத்தா எப்படி சமமாகும்? சமத்துவமாகும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஈக்குவல் தான், நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் நம்ம பழகிட்டு இருக்கோம். இதுதான் வெற்றி கொடுக்கும். எல்லாரும் தர்மம் பண்ணணும். இந்த தர்மம் மட்டும்தான் நான் 100 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன், 1000 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல செய்கிறது தான் ஒவ்வொரு இறைவன் யார் யாருக்கு அருள் இருக்கானோ அவங்க தான் செய்ய முடியும். இப்போ நிறைவா உங்களுடைய நோக்கம் புரியுது, எல்லாருமே ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு முன்மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல, அதில் நம்ம தலை சிறந்தே இருக்கோம். நோக்கம் இதுதான். இலக்கு அப்படின்றது வேற ஏதாவது இருக்கா? இதை தான் நம்ம அடையணும், இன்னும் இந்த இயக்கம் வந்து இந்த இடத்துக்கு போய் சேரணும், இதெல்லாம் பண்ணணும்னு இலக்கு அப்படின்றது? இன்னைக்கு வந்து இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு ஜென்சி அவங்க மாணவர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா ஒவ்வொரு மாணவர்கள் வந்து இன்னும் கூட சில மாணவர்கள் கிராம பகுதியில் இருக்கிற மாணவர்கள் அந்த வேற்றுமையெல்லாம் பார்க்குறாங்க. இதையெல்லாம் கலைஞ்சு எல்லா மக்களுக்கிட்டையும் இந்த இயக்கம் பல்சமய நல்லூர் இயக்கம் எல்லாரும் ஒன்று தான். இந்த நாட்டுக்கு எல்லாரும் பாடுபட்டவர்கள் தான். இந்த நாட்டில் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு வந்து வளர்ச்சி அடையும். அதனால் இந்த இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்குது. இதில் தமிழ்நாடு முழுவதும் அந்த இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திட்டா அதிலே நான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்து மக்களும் வந்து என்ன நினைக்கணும்னா, நம்ம ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறாங்கன்னா அதை கொண்டு நம்ம வந்து இவர் தப்பு பண்ணியிருப்பார், இவர் நல்லது பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மெசேஜ் வந்ததுன்னா இவர் எடுத்து வரலாறு எடுத்து பார்க்கணும். அந்த மாதிரி இளைஞர்கள்கிட்ட கொண்டு புரிதல். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி புத்தகங்கள் வந்து இன்றைக்கி மாணவர்கள் வந்து படிக்கிறது இல்லை. நான்லாம் இந்த பேப்பர்கள் எல்லாம் படித்து தான் நான் வந்து கல்வி எனக்கு வந்து கம்மி தான். நான் 9வது வரைக்கும் தான் படித்தேன். அப்படியா? 9ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தேன். அதில் வந்து நம்ம படிக்க வச்சாங்க. அப்போது அதில் ஒரு எங்கள் அப்பா தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த பொது சேவையில் அப்போவே வந்ததுனால இதெல்லாம் எனக்கு வந்து படிப்பு ஏறல. இது யாருக்கா நல்லது செய்யணும், யாருக்கா நல்லது செய்யணும் அப்படிங்கிறத அப்படியே போய் அந்த படிப்பை விட்டுட்டோம். ஆனால் அந்த புத்தகங்கள் இந்த பேப்பர் இதெல்லாம் படித்து தான் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன். ஆனால் அந்த மாணவர்கள் இடத்துல இதையும் கொண்டு போய் சேர்த்தணும். அந்த வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் உயர்ந்த இடத்துக்கு வர முடியுங்கிறது. இந்த இன்னைக்கு பசங்கள்லாம் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட வீடியோ, இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க, இதையும் கூட மாணவர்கள் பார்க்குறதில்ல. அது மாதிரி தள்ளிட்டு போயிடுறாங்க. அவங்கக்கிட்ட இதை கொண்டு போனால் தான் இந்த நாடு வந்து எல்லாத்துக்கானது. இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கானது. 140 கோடி மக்கள், 140 கோடி மக்களும் சகோதரர்கள். நம்ம வந்து சமய நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்தோடு இருந்தால்தான் இந்த நாடு வளர்ச்சி அடையும். இந்த நாடு எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த நாட்டில் எல்லாரும் சேர்ந்து உழைச்சோம்னா இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக இந்த நாட்டை கண்டு அனைத்து நாடுகளும் பயப்படும்.
அதுக்கு வந்து இந்த நல்லிணக்கம் வந்து மிகப்பெரியது. அது போதையில்லா சமூகத்தை படைக்கிறது நம்மளுடைய கடமை. என்னுடைய கடமை மட்டும் இல்லை, அந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவங்களுடைய கடமையும் இருக்குது. பெற்றோர்களும் கவனிச்சுக்கணும் குழந்தைகளை. நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு ஏன் வரல, யார் கூட பழகுறாரு அப்படிங்கிறது, மாணவர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 12 மணிக்கு வராரு, 1 மணிக்கு வராரு, யார் அவருடைய சிநேகிதக்காரன் கூட தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்க மாணவர்களும் தவறான வழிக்கு போயிடுவாங்க. இதை நல்வழிப்படுத்தணும்னா ஆன்மீகத்தோடு, குரானில் சொல்லியிருக்கு போதைங்கிறது எவ்வளோ பெரிய ஹராம்னு சொல்லியிருக்கு, இந்து வேதத்தில் சொல்லியிருக்கு, கிறிஸ்துவ வேதத்தில் சொல்லியிருக்கு. எல்லா வேதங்களும் போதைக்கு எதிராக இருக்குது. அதை வந்து மக்கள் இடத்துல, மாணவர்கள் இடத்துல, குழந்தைகள் இடத்துல எடுத்து சொன்னால் மட்டும்தான் இதில் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். போதையில்லா சமூகம், சமய நல்லிணக்கத்தோடு இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த நாட்டை பார்த்து அனைத்து நாடுகளும் பொறாமைப்பட அளவுக்கு வளர வேண்டும் என்றால் இந்த ஒரு பணி தான் ஒரு சிறந்த பணி. நாங்கள் வந்து நடத்திட்டுருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று நம்புகிறோம். இது தொடர்ந்து நாங்கள் செய்வோம். எங்களுக்கு பின்னாலும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சொன்ன மாதிரி இலக்கு நோக்கி ஒரு பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு. நன்றி சார். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதையே வாழ்க்கை பயணமாக எடுத்துக்கிட்டு செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் சிறக்கட்டும். இந்த பயணம் இன்னும் வெற்றிகரமாக நீங்கள் சொன்ன மாதிரி இலக்கு சென்றடையட்டும்னு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட பேசியிருந்தது. நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த புரிதல் விரைவில் உண்டாகும், ஒரு மாற்றம் பிறக்கும் அப்படின்றத நம்பலாம் சார். நன்றி. நன்றி சார். வணக்கம் சார்.